வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பிரெட் மெதுவடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஒரு 5, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் வேணாலும் அந்த பிரெட் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக பொருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகா 2, சின்ன சைஸ் பீட்ரூட் திருவுனது, பெரிய வெங்காயம் 1 சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு தயிர் பத்தலை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் கூட சேர்த்து நீங்கள் பசைஞ்சிக்கோங்க. இல்லை ரொம்ப கொல கொலன்னு இருந்ததுன்னா ஒரு பிரெட் சைஸஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டு பசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். சின்ன சைஸ் பால் எடுத்துகிட்டு இப்போ நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கூட வடை போட்டுக்கலாம். நடுவில் ஓட்டை போடாமல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. உருட்டி வச்சதை போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளெல்லாம் வேகாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நுரை அடங்கிருச்சு. இப்போது எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். 5 பிரெட் ஸ்லைசஸில் 15 மெதுவடை கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. சுவையான பீட்ரூட் பிரெட் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.